நம்ம கொடுக்குற காசை பூரா விரையம் பண்ணிட்டு போகிறாங்கல்ல, வேறு நலத்திட்டு பண்ணால் பரவாயில்ல, இது தேவையில்லாத வேலை இல்லை. நாளைக்கு தங்கம் கொடுத்தாங்க, அதோட பரவாயில்ல, நிறுத்திப்பட்டு வேறு எல்லாம் கண்டதெல்லாம் செலவு பண்ணுறீங்க. செஞ்சு வீட்டுக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி கொடுக்கலாம், அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி. சலுகைகள் அறிவிக்கணும் அப்படிங்கிறத விட அவங்க போடுற எஃபர்ட்டுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த சம்பளம் கிடைக்குதா? அதனால அந்த இலவசன்றது இல்லாத இருக்கிறது நல்லது தான். 5 ரூபா டிக்கெட்டு கொடுத்து போனால் கூட அது பெஸ்ட்டு தான். அது வந்து என்ன சொல்கிறோம், கண்டக்டர் ஒரு மாதிரி இதுவாக பார்க்குறாங்க. டிக்கெட் கொடுக்குன்னா ஒரு இது, அங்கேருந்து உட்காந்து எழுந்து வர்றத கூட வரமாட்டேன்றாங்க. எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எல்லாத்தையும். என்ன பண்ணுறது? 70 லட்சம் 75 லட்சம் பேர் குடிக்கிறாங்க, அந்தளவுக்கு கொண்டு விட்டுட்டாங்க. குடிகார மாநிலம் ஆகி போச்சு. இந்தியாவிலேயே டாப்பு குடிகார மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வீடு விட்டோம்னா தீர் முடிஞ்சு போச்சு, தமிழ்நாடு வித்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். வந்தால் முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து தமிழக அரசினுடைய திட்டங்கள்ல பெண்களுக்கு கூடுதலாக சலுகை கொடுப்பதற்கான காரணம் என்ன, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலாக பார்க்கப்படுவது எது என்பதை இன்றைக்கு மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். நிறைய பெண்களுக்கு அரசு சலுகை கொடுக்குறாங்க. ஆமா, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல பெண்களுக்கு ஃப்ரீயும் கொடுக்குறாங்க, அது வேறு இதுலேயும் தான் நம்மக்கிட்ட வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இலவசமே தேவையில்லாது என்னை பொறுத்த வரைக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. கலைஞர் பீரியட்லேருந்து கொடுத்து கெடுத்துட்டாங்க மக்களை. என்னென்ன கொடுக்குது? கலைஞர் டிவி கொடுத்தாங்க, அதில் ஆரம்பித்தது தான். படிப்படியாக எல்லாம் அடுத்து ஜெயலலிதா கொடுத்தா. அப்படி இப்போ இவர் தராரு, கொடுத்து மக்கள் தலையில் சும்மா ஏற்றி அவங்க சொகுசாக வாழ்கிறாங்க, அவ்வளோதான். பெண்கள் கொடுக்குறாங்க, ஓட்டுக்காக கொடுக்குறாங்க. பட் நம்ம மாதிரி யங்ஸ்டேஜ் கொடுத்தாங்கன்னா பைக் ஒரு 50,000 மானியம் கொடுத்தாங்கன்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கோ ஒரு ஜாப் தேடி போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இருந்தாலும் அந்த இலவசன்றது இல்லாத இருக்கிறது நல்லது தான். நமக்கு 5 ரூபா டிக்கெட்டு கொடுத்து போனால் கூட அது பெஸ்ட்டு தான். அது வந்து என்ன சொல்கிறோம், கண்டக்டர் ஒரு மாதிரி இதுவாக பார்க்குறாங்க. டிக்கெட் கொடுக்குன்னா ஒரு இது, அங்கேருந்து உட்காந்து எழுந்து வர்றத கூட வரமாட்டேன்றாங்க. எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எல்லாத்தையும். என்ன பண்ணுறது? 5 ரூபா டிக்கெட் கொடுத்து போனால் அதுவே ஃப்ரீயாக இருந்தாலும் 5 ரூபா டிக்கெட்டுக்கு வந்து நீங்கள் சாதாரண 7 ரூபா பஸ்ஸெல்லாம் வரும், அதெல்லாம் வர்றதே கிடையாது. அதெல்லாம் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஃப்ரீன்றதோட இந்த 5 ருபீஸ் ஏறி இறங்குறது, 7 ருபீஸ், இது எவ்வளோ பெஸ்ட்டு தான் எங்களுக்கு. ஃப்ரீன்றது வேணாம் தான் நாங்கள் சொல்லுவோம். வேண்டாவே நாங்கள் அதில் அந்த பஸ் இப்போ என்ன பண்ணுறது, எங்களுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்குது. ஃப்ரீ இப்போ பைசா கொடுத்து போகணுமான்றது ஒரு யோசனையாக இருக்குது. ஃப்ரீ வர வரைக்கும் உட்கார வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. எங்களை வந்து ஒரு சோம்பேறித்தனப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. நிறைய இலவச பொருட்கள் கொடுக்கறது மூலமா சுமை எப்படின்னு? ஆமாம், நம்ம கொடுக்குற காசை பூரா விரையம் பண்ணிட்டு போகிறாங்கல்ல, வேறு நலத்திட்டு பண்ணால் பரவாயில்ல, இது தேவையில்லாத வேலை இல்லை. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அதோட பரவாயில்ல, நிறுத்திப்பட்டு வேறு எல்லாம் கண்டதெல்லாம் செலவு பண்ணுறீங்க. எப்படி நியாயம்? படிப்புக்கு செலவு பண்ணலாம், ஒரு கல்யாண காட்சிக்கு செலவு பண்ணலாம். அதை விட்டுட்டு இந்த பஸ்ஸு பேருந்து 5 ரூபாய்க்கு டிக்கெட்டு கொடுத்து போக முடியாதா? போகலாம். அது இல்லாதப்பட்டவங்களுக்கு அது நல்ல நோக்கமாக இருக்கும். இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறது அது அரசியலாக தான் போய் சேரும். வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ப்ளஸ் தான். நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு இது நல்லா தான் இருக்குது. இங்கே கொடுக்குறதோட இது கிராமங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். இங்கே எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, யாரும் ஒன்றும் இது இல்லை. 5 ரூபா 11 ரூபா கொடுத்து போகிற அளவுக்கு ஒன்றும் யாரும் இல்லாத கஷ்டத்துலலாம் இல்லை. எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்ல ஒர்க்கிங் உமன் தான். யாரும் வந்து வேலை செய்யாதெல்லாம் இல்லை. சின்ன ஒரு மாப்படிக்கிற வேலைக்கு கூட தான் போயிட்டுருக்காங்க போனாலும் எல்லாமே. ஸோ அதனால் இந்த இலவசன்றது வேஸ்ட்டு தான் நாங்கள் சொல்லுவோம். ஓட்டு வாங்குறதுக்காக செய்கிறது. எவனோ லட்சக்கணக்கான கடன் கட்டுறான். அவனுக்கு என்ன இப்போ ஆளுங்கட்சிக்கு என்ன வருஷம் வருது? கடன் பண்ணிட்டு போயிட்டாங்க. 10 லட்சம் கூட கடன் பண்ணிட்டாங்க. யாருக்காக சுமை ஏற்றிக்கிறது? இப்போ ஒரு ஆளுக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு நபருக்கு 3.5 லட்சம் கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி. நல்ல லெவலில் எப்போ கட்டுறது? என் தலைக்கு 3.5, என் பையனுக்கு 3.5, உங்களுக்கு 3.5, எனக்கு எல்லாத்துக்கும் 3.5 லட்சம் கோடி. தலைக்கு 3 லட்சம் கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்ன யார் கட்டுறது? இன்னும் ஒரு வீடு விட்டோம்னா தீர் முடிஞ்சு போச்சு, தமிழ்நாடு வித்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். வந்தால் முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு. இயல்பாக அரசு சலுகைகள்ன்றதை கொடுக்குறாங்க, பெண்களுக்கு கொடுக்குறாங்க. ஆண்களுக்காக இந்த மாதிரி சலுகை எல்லாம் அரசு அறிவித்தால் நல்லா இருக்கும். நீங்கள் எதை சொல்லுவீங்க? அவங்களுக்கும் கொடுக்கலாம் தான் எல்லாமே. இந்த பஸ் இதுவெல்லாம் கொடுக்கலாம் தான். அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்களே, கம்பல்சரி அப்படியே மென்னுன்றவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ உமன்னா சிலவங்க வீட்டிலே இருக்குன்றனால அவங்களுக்காக இதை கொடுத்துருக்கலாம். ஆனால் இது கொடுக்கறதும் வந்து நல்லது இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? கவர்மெண்ட் கொஞ்சம் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அவங்க கொஞ்சம் தலையிட்டு, ப்ரைவேட் கம்பெனியில் ரொம்ப ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் அதில் கொஞ்சம் தலையிட்டு அவங்க கொஞ்சம் ஃப்ரீடம் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு வெளியே வராங்க. ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது.
ஸோ அதில் கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு அவங்களோட லிமிட்டில் வந்து போயிட்டு அந்த கம்பெனிக்கிட்ட பேச முடியுமோ பேசி கொஞ்சம் என்னென்ன சலுகை பண்ண முடியுமோ ஆம்பளைங்களுக்கு பண்ணலாம். நல்ல படித்தவங்கள வேலை வாய்ப்பு தேடி கொடுக்கலாம், நிறைய கவுன்சிலிங் கொடுத்து நிறைய ஜாப் தேடி கொடுக்கலாம், கொஞ்சம் சிலதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம், இந்த போதை மயக்கத்தெல்லாம். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறைய படிச்சுட்டு. ஆமாம் ஆமாம், வேறு ஒன்றும் பெருசாக சலுகைன்னு பார்த்தா தெரிஞ்சு வீட்டுக்கு ஒருத்தர் எதனா கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி கொடுக்கலாம், அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி. ஆமாம், ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாருன்னா ஒருத்தர் கொடுக்கலாம், அந்த மாதிரி படிப்புக்கு ஏற்ற மாதிரி எதனா ஒரு கவர்மெண்ட் ஜாப் எதனா கொடுக்கலாம். சலுகைகள் அறிவிக்கணும் அப்படிங்கிறத விட அவங்க போடுற எஃபர்ட்டுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த சம்பளம் கிடைக்குதா? இடத்த கொடுக்க போகிறோம், கொடுத்தா பிராந்தியில் 10 ரூபா குறைப்பாங்க, அவ்வளோதான், வேறு செய்ய மாட்டாங்க. பிராந்தியில் ஒரு 10-15 குறைப்பாங்க. ஒரு நார்மல் வேஜ் ஒரு நாளைக்கு ஒரு 750 நீங்கள் ஆவரேஜ் பண்ணிங்கன்னாலுமே ஒரு 12 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு அது சூட் ஆகுதா? 750 அப்படிங்கப்போ ஒரு 30 டேஸ் ஆவரேஜாக போட்டிங்கன்னா ஒரு 21,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே 21,000 ரூபாக்குள்ளே உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். வாடகையும் கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவும் பார்த்து அது போக கொஞ்சமும் கொடுக்கணும். அவன் பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் அது இதுன்னா இருக்குல்ல, எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் அவனால் சரி கட்ட முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். அதனால் அந்த அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேஜஸை வந்து இண்டஸ்ட்ரீஸில் பெரிய பெரிய நிறுவனங்களில் கொடுக்குறாங்களாங்கிறத அவங்க மானிட்ரு பண்ணணும், கவர்மெண்ட் மானிட்ரு பண்ணணும். ஃப்ரீ கொடுக்குறாங்கிறத விட அவன் மானிட்ரு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் விஷயம். அதுதான் அவங்களோட முதற்கட்ட வேலை, அதை தான் அவங்க பண்ணணும். வேற ஏதாவது மானியம் ஏதாவது ஆண்களுக்கு பெட்ரோல் அதெல்லாம் எதுக்குங்க? நீங்கள் சம்பாதிச்ச நாளைக்கு இடத்துக்கு போனேன், நம்மளே சம்பாதிச்சிக்க போகிறோம். வேலை ஜாப் இருந்தால் நம்மளே சம்பாதிச்சு இது பண்ணி பொருளாக வச்சு என்ன பண்ண போகிறோம்? கவர்மெண்ட் செட்டில் ஆகி கொடுக்கணும்னா யாரும் வேலைக்கு போக மாட்டாங்கல்ல. லேடிஸுக்குன்னா ஏஜுக்கு ஒரு சில பொருளாதார சூழ்நிலைக்கு லேடிஸ் குடும்ப பொறுப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி ஒரு அதெல்லாம் கொடுக்க எங்கே சார் கொடுக்க போகிறாங்க? நீங்கள் வேறு கொடுத்தா நம்ம பக்கத்தில் ஏற்றிட்டு போக வேண்டியதே, வீட்டில் இருக்க வேண்டியதான். கொடுக்குற மாதிரி கொடுத்தானா 100 ரூபா கொடுத்தானா நம்ம தலையில் கடன் ஏறிட்டு போயின்னு அர்த்தம். கொடுத்தா நம்ம தலையில் கடன் ஏறுது, அவ்வளோதான். ஆனால் பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்களே, ஏறுதுன்னு முடிவாச்சு. ஐயா, இது வேண்டாத வேலை, இதெல்லாம் வேண்டாத வேலை. 1000 ரூபா யாரு கேட்டா? 1000 ரூபாய்க்கு கொடுத்து நான் கொண்டு வீட்டில் வச்சு குடும்பம் நடத்துகிறாங்க. பிடிக்கிட்டு போயிடுறான், பிடிக்கிட்டு போய் தண்ணி போட்டு வந்துடுறான், தீர்ந்து போச்சு ஒரு நாள். அடுத்த நாள் காசு காலி. 1000 ரூபா கொடுத்து எதுக்கு புண்ணியம்? சரி, ஒருவேளை பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்காம ஆண்களுக்கு கொடுத்தா அது தேவையில்லாத வேலை, அதெல்லாம் வேண்டாத வேலை சார். என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆண்கள் என்ன கடையில் கொடுப்பாங்க, பிராந்தியில் கொடுப்பாங்க, பிராந்தியில் கொடுப்பாங்க, அவ்வளோ வேறு செய்வாங்க. இப்போ எனக்கு எல்லாம் கொடுத்தா ஒன்றும் பண்ண போகிறதில்ல. குடிக்கிற மகராசனுக்கு கொடுத்தா கொஞ்சம் ஒரே நாள் கொடுத்து போயிடுறாங்க. அரசாங்கத்தே போயிடும், அது கம்பல்சரி அரசாங்கத்துக்கு போயிடும், அவ்வளோதான். இப்போ இந்த மது பிரியர்களை வெளியே கொண்டு வரதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? குடிக்காரனால தான் அரசாங்கம் நடக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நீ சொல்லியோ இல்லை மற்றவங்க அட்வைஸ் பண்ணியோ தான் ஏன்னா என்னை பொறுத்த என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்வேன், அந்த மாதிரிலாம் குடியை விட முடியாது. நம்மளோட கான்ஃபிடென்ட் தான், நம்ம மனசு வச்சா தான் குடியை விட முடியும். மது அடிமைகள் மறுவாழ்வு மையம் அதெல்லாம் வந்து ஒரு இடைக்கால நிவாரணம் மாதிரி தான். அதெல்லாம் பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது, நம்மளோட மனசு தான் பர்மனன்ட் சொல்யூஷன். தமிழ்நாட்டில் நல்லா இருந்த தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கி இன்றைக்கி ஒரு நாளைக்கு 70 லட்சம் பேர் குடிக்கிறானுங்க. 70 லட்சம் 75 லட்சம் பேர் குடிக்கிறாங்க. அந்தளவு கொண்டு விட்டுட்டாங்க. குடிகார மாநிலம் ஆக்கி போச்சு. இந்தியாவிலேயே டாப்பு குடிகார மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் ஆயிடுச்சு. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.